Hi friends, welcome to my channel. முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கான கட் ஆஃப் மார்க்ஸ் கேட்டகரி வைஸாக என்ன கட் ஆஃப் மார்க்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் கொடுத்துருக்கிற கட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னாக்க, அதாவது ஹையஸ்ட், நம்மளுக்கு எப்போவுமே ஹையஸ்ட் மார்க்லேருந்து லோவஸ்ட் வரும்ல, அந்த மாதிரி ஒரு அசெண்டிங் ஆர்டர் படி தான் நான் கொடுத்துருக்கேன். தமிழுக்கு கேட்டகரி வைஸ் கட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னாக்க, ஜென்ரல் கேட்டகரிக்கு 98லேருந்து ஒரு 2 மார்க்ஸ் கூடவும் போகலாம், 98க்கு கம்மியாக உள்ளவங்களையும் எடுக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பிசிக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்க 95க்கு கம்மியாக உள்ள மார்க்ஸ், அவங்களுக்கு எத்தனை போஸ்ட் வேக்கன்சி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி. அதே மாதிரி எஸ்சிக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா 90யோட கம்மியாக எடுக்க வாய்ப்பு இருக்குது. எஸ்சி ஏவுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா 85. எஸ்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா 82. இந்த மார்க்ஸ் உங்களுக்கு கட் ஆஃபாக இருக்க 100% வாய்ப்பு இருக்குது. இங்கிலீஷ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இங்கிலீஷ் எல்லாமே ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு, வெரி டஃப் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. அவங்களுடைய கட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 95லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 95க்கு 1 to 3 மார்க்ஸ் கூடவும் போகலாம், குறைச்சும் வரலாம். அதே மாதிரி பிசிக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா 90, அதாவது 90க்கு கீழே 80 வரையிலையும் கூட வரலாம். எஸ்சிக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா 86க்கு மேலே போகலாம், கீழேயும் வரலாம். எஸ்சிஏ 76 அபோவ் எஸ்சிஏவுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. 75 அபோவ் எஸ்டிக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னாக்கா, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ரெண்டுமே டஃப்பாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ உங்களுக்கு வந்து கட் ஆஃப் ஜென்ரல் கேட்டகரி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, உங்களுக்கு 90 மார்க்ஸ் இருக்கும். அதாவது 90 மார்க்ஸில் 1 or 3 மார்க்ஸு கூடவும் போகலாம். அதை நான் சொல்கிறது வந்து மேக்ஸிமம் மார்க்ஸு, அதாவது இதோட கம்மியாகவும் இருக்க போஸ்டிங் வந்து எத்தனை வேக்கன்சி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி கம்மியாகவும் செலக்ட் பண்ணுவாங்க. அதாவது 90க்கு கீழே. அடுத்தது பிசிக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா 86க்கு அபோவ் செலக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. எஸ்சிக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா 83க்கு அபோவ் செலக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. எஸ்சிஏ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா 82 to 76 வரையிலையும் செலக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. எஸ்டிக்கு 76 செலக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. இந்த கட் ஆஃப் ரெண்டு பேருக்கும் அதாவது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி 2 சப்ஜெக்ட்டுக்குமே சேம் தான். எக்கனாமிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, எக்கனாமிக்ஸ் வந்து ஈஸின்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்போ உங்களுக்கு வந்து கட் ஆஃப் வந்து ஜென்ரல் கேட்டகரியில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 100லேருந்து ஸ்டார்ட் ஆகலாம், 100லேருந்து கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பிசிக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா 95, அதாவது மேக்ஸிமம் மார்க்ஸு 95, மினிமம் எத்தனை போஸ்டிங் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கலாம். அடுத்தது எஸ்சிக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா 89லேருந்து இருக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி எஸ்சிஏ 85 அபோவ் இருக்க வாய்ப்பு இருக்குது. எஸ்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா 83 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. எக்கனாமிக்ஸுக்கு கட் ஆஃப் வந்து இந்த கட் ஆஃப் தாங்க இருக்கும். காமர்ஸை பொறுத்தவரையிலையும் ஜென்ரல் கேட்டகரியில் 100 மார்க்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பிசிக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா 95, நான் சொல்கிறதெல்லாம் மேக்ஸிமம் மார்க்ஸு, மினிமம் எவ்வளோ வேணுமாலும் இருக்கலாம். எஸ்சிக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா 90 மார்க்ஸ் இருக்கும். எஸ்சிஏவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 83 மார்க்ஸு, எஸ்டிக்கு 80 மார்க்ஸ். இந்த கட் ஆஃப் இருந்தாக்கா உங்களுக்கு வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஹிஸ்ட்ரியை பொறுத்தவரையிலையும் ஜென்ரல் கேட்டகரிக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா 100 மார்க்ஸு, 100க்கு மினிமம், நான் சொல்கிறது எல்லாமே 100க்கு பிலோ மார்க்ஸு. 100 மார்க்ஸ் ஜென்ரல் கேட்டகரிக்கு 100க்கு பிலோ மார்க்ஸு. அதே மாதிரி பிசிக்கு 95 பிலோ இருக்க வாய்ப்பு இருக்குது. எஸ்சிக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா 86 இருக்க வாய்ப்பு இருக்குது. எஸ்சிஏவுக்கு
84 இருக்க வாய்ப்பு இருக்குது. எஸ்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா 82க்கு பிலோவும் இருக்கலாம், 82க்கு அபோவும் இருக்கலாம். இது உங்களுக்கு கன்ஃபார்ம் கட் ஆஃப் ஆகிருக்க வாய்ப்பு இருக்குது. மேக்ஸை பொறுத்த வரையிலையும் கட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஜென்ரல் கேட்டகரிக்கு 104 ஸ்டார்ட் ஆகலாம். 104லேருந்து 92 வரையிலையும் கூட எடுக்க உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. பிசிக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா 95க்கு பிலோவும் இருக்கும். எஸ்சிக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா 90, எஸ்சிஏவுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா 85 அண்ட் அபோவ் ஆர் பிலோவாக இருக்க வாய்ப்பு இருக்குது. எஸ்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா 83 இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மேக்ஸும் ரொம்ப டஃப்பாக தான் இருந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மார்க்ஸோட கம்மியாகவும் இருக்க வாய்ப்பு இருக்குங்க. பாட்னி, சுவாலஜி ரெண்டுக்கும் கட் ஆஃப் ஒரே இதில் பார்த்துடலாம். ஜென்ரல் கேட்டகரியில் பாட்னிக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா 95 இருக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி சுவாலஜிக்கு ஜென்ரல் கேட்டகரியில் 90 மார்க்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. பிசிக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா பாட்னிக்கு 93 மார்க்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி சுவாலஜிக்கு 86 இருக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்தது பாட்னிக்கு எஸ்சிக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா எஸ்சிக்கு 90 மார்க்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. சுவாலஜியில் எஸ்சிக்கு 84 மார்க்ஸுக்கு வாய்ப்பு இருக்குது. எஸ்சிஏவுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா 86 மார்க்ஸுக்கு பாட்னிக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவே சுவாலஜிக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா 83 மார்க்ஸுக்கு வாய்ப்பு இருக்குது. பாட்னி பார்த்தீங்க அப்படின்னாக்கா எஸ்டிக்கு 83 மார்க்ஸுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவே சுவாலஜிக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா 80 மார்க்ஸுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை விட கம்மியாகவும் இருக்க வாய்ப்பு இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். இந்த கட் ஆஃபு கன்ஃபார்மாக உங்களுக்கு இருக்க வாய்ப்பு இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.